श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்ரீமத் பகவத்கீதா கடந்த வாரம் நம்ம 8வது அத்தியாயத்தினை முடிச்சிட்டு அதோடைய சாராம்சத்தை கூட பார்த்திருக்கோம். 2வது ஷட்கம் 7வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு முதல் ஷட்கத்தில் என்ன விஷயம் அப்படினது உபோத்காதம் சொல்லும்போது நான் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அங்கே ஜீவஸ்வரூபம் பற்றி விவரிக்கப்பட்டது, கர்மயோக சாதனை முக்கியமாக சொல்லப்பட்டது. இந்த ஷட்கத்திலும் அப்படின்னா இந்த நடுவில் வர 6 அத்தியாயங்களுக்குள்ள 3 முக்கியமான விஷயங்கள் எங்கேயும் பேசப்படுறது. அது ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர உபாசனா அண்ட் ஈஸ்வர கிருபா. இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியமான டாபிக் இதில். அப்போது இங்கே என்ன சாதனம்னா உபாசனா. அந்த உபாசனா விஷயம்தான் 8வது அத்தியாயம் கடைசியில் கிரமமுக்தியில் போய் ஞானம் அடைகிறவன் எப்படி అని சொல்லிட்டு அந்த காலத்தில் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினதுக்கப்புறம் இந்த ஈஸ்வர உபாசனா, ஈஸ்வர ஸ்வரூபம் உபாசனை, ஈஸ்வர ஸ்வரூபத்தின் கூட விவரிக்கும் போது சாஸ்திரம் 3 படிகளாக நமக்கு அது தெரிவிச்சிடும். காரணம் என்னன்னா, எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு மாதம் வயசில் அப்படி இருக்கிற குழந்தைக்கு கிரமமாக முதல்ல பால் மட்டும் லிக்விட் டயட்டு தான் கொடுப்போம், அப்படி தானே. அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் செமி சாலிட் டயட்டு கொடுக்குறோம், கொஞ்சம் மெத்தையாக, கொஞ்சம் முடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு தான் அவன் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் சாலிட் டயட்டு கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தினை பற்றி கூட சொல்லும் போது சாஸ்திரம் முதல் படியில் என்ன சொல்லுமன்னா, கடவுள் இந்த உலகத்தினை உருவாக்கிட்டார், இதுக்கு அவர் இன்டெலிஜென்ட் காஸாக இருக்கார், இன்டெலிஜென்ட் காஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லும். சரியா? அப்படின்னா அது கிரியேட்டர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு. ஆனால் அப்போது இந்த மாதிரி சொல்லும் போது அப்போது கடவுள் అనేది எப்படி ஒரு பில்டிங்கு கட்டிட்டாரு யாரோ అని சொன்னால் அந்த கான்ட்ராக்டர் இன்ஜினியர்னா அப்போது ஒரு பர்சன் அங்கே இருந்திருக்கணும். ஆ பர்சன் பிளான் பண்ணி இப்படி கட்ட வச்சுட்டாரு. அப்போது அதே மாதிரி பகவான் இன்டெலிஜென்ட் காஸ், ஓகே, நிமித்த காரணம்னு சொன்னால் அப்போது அவர் எப்படி ஒரு பர்சனாக தான் நம்ம எங்கோ இருக்கார், கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ అని சொல்லிட்டு பாவனை பண்ணுறோம். ஏன்னா இன்டெலிஜென்ட் காஸ்ன்னா ஒரு பர்சனாக அப்படி தானே நமக்கு பொதுவாக சிந்திக்கிறதே. அப்போ அவர் ஒரு மனுஷனாக இருக்கணும், மனுஷனாக இருந்திருக்கணும், ஒரு ரூபத்தில் இருந்திருக்கணும், ஒரு இடத்துல இருந்திருக்கணும். அப்போது இப்படி நினைக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சாஸ்திரம் சாஸ்திரமே ஒரு கேள்வி கேட்கறது, யோசியப்பா, கடவுள் இந்த மாதிரி ஒரு பேர் ஒரு ரூபத்தோடு இருக்காருன்னா ஒரு இடத்துல இருந்திருக்கணும், பிரதேசம். ஸோ ஒரு காலத்திலோ இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு பேர் நாமரூபத்தில் இருந்திருக்கணும். அப்படின்னா என்ன ஆகிடும்?
கடவுள் வந்து லிமிட்டட் ஆகிடுவார், ஃபைனைட் ஆகிடுவார் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஈஸ்வரன் ஃபைனைட் ஆனிச்சுன்னப்போ அவர் எப்படி ஈஸ்வரன் ஆயிடுவார்? நம்ம இப்போ நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபம் நாமம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த ரூபத்திலோ அந்த நாமத்திலோ தான் மட்டும் இருக்காரா? இப்போ இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் இருக்காருன்னா லிமிட்டடாகி போயிட்டார். ஸோ அதனால் பகவான் அப்படி லிமிட்டட் இல்லை, இன்டெலிஜென்ட் அண்ட் காஸ்ன்னு சொன்னதுனால அவர் அப்படிப்பட்ட ஒரு நாமரூபத்தை இருக்கிற பர்சன் இல்லை அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு முதல் படியில் இருந்து இப்போது ரெண்டாவது படிக்கு நீ வேறே இதையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் வந்து அவர் தனியாக இருந்து உலகத்தை நீ உருவாக்கலை. உலகம் உருவாக்குறதுக்கு வேண்டிய பொதுவாக பில்டிங் கட்டுறதுக்கு மெட்டீரியல் வேணுமன்றோமா? அந்த மெட்டீரியல் அப்படின்னா உபாதான காரணம் கூட அவரே தான். த மெட்டீரியல் காஸ் ஆல்சோ. அவர் எங்கேருந்து மெட்டீரியல் கொண்டு வரலே, பகவானே பொருளும் ஆயிட்டார். உலகமுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் இருக்கோ அவரே பொருளும் ஆயிட்டார், அவரே பிளான் போட்டார், அவரே அப்படி ஆயிட்டார். அப்படின்னா உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் கடவுள் தான். மெட்டீரியல் காசு அண்ட் எஃபிஷியன்ட் காசு. இப்படி சொன்னால் கூட மறுபடியும் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கப்பா. இந்த விதமாக சிந்தி பரவாயில்ல. அப்போ தான் காணப்படுறதெல்லாம் அப்போது பகவானை தவிர இன்னொரு வஸ்து ஒன்றும் இல்லை, அவரே தான். இப்படி கிருஷ்ணமயம் ராமமயம் ஏதோ சொல்கிறோம், சிவமயமாக இருக்காது உலகம் இல்லாதேனே. அப்போது சர்வம் மொத்தம் கடவுள் தான், எதெல்லாம் நமக்கு தெரியறதோ அப்படின்னு சொன்னால் கூட இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சிந்திக்கணும்னு சாஸ்திரமே இல்லை. நீ அடுத்தபடி கூட போக வேண்டியிருக்கு. அவர் நிமித்த உபாதான காரணம்னு சொல்லும்போது இங்கே இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எல்லாம் அவரே தான் சொல்லும்போது அப்போ கடவுள் தான், நல்லதையும் கடவுள் தான், கெட்டதையும் கடவுள் தான். என்ன எல்லாமே பார்க்குறோமே. ஸோ நல்லவனு கெட்டவனு అని ரெண்டு பேர் நீங்கள் பார்க்குறோம். ஸோ காட் இஸ் குட் ஆல்சோ அண்ட் காட் ஹிம்செல்ஃப் இஸ் த பேட் ஆல்சோ. அப்படி என்ன திரும்பி ப்ராப்ளம் வருது? கெட்டதாக இருக்கிறது எல்லாம் கூட கடவுளேன்னு சொல்லும்போது யார் அவனை பூஜிப்பாங்க, யார் அவனை நம்புவாங்க? அப்படி மிக்சர்ன்னு சொன்னால் குட் அண்ட் பேட் மிக்சர். அப்போ அவர் ஏன்னா மொத்தம் கடவுள்னு சொல்லிட்டோம். ஆனால் நம்ம பார்க்குற இந்த மொத்தம் உலகத்தில் எல்லாமே பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டாகவே இருக்கு, துவந்தங்களாகவே தெரியறது. நல்லது கெட்டது, சுகம் கொடுக்கறது துக்கம் கொடுக்கறது, அப்புறம் எல்லாமே ரெண்டாக பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸாகவே இருக்கு. அப்போது பார்த்தியா முதல் படியிலும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது படியில் இப்படி சொன்னால் மொத்தம் வரனானோ அதனால தான் சில பேருக்கு இந்த பக்தியில் மட்டும் இருந்துட்டு மூட பக்தி அப்படி இருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையிலோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததே நடக்கக்கூடாது அனிச்சது நடந்தால் அதுக்கப்புறம் அந்த கடவுள் மேலே நம்பிக்கை போகிறதே. கடவுள் அப்போது இந்த பேட் ரூபமாக கடவுளே இருக்கார், அப்போ கடவுளே இல்லை போங்கோ. நிறைய பேருக்கு அப்படி பக்தியை போயிடுது, நாஸ்திகர்கள் கூட ஆனவங்க இருக்காங்க. அதில் கடவுளை திட்டுறவங்க இருக்காங்க, இல்லைன்னா கடவுளை மாற்றி பார்க்குறோம், இந்த கடவுள் இல்லை அந்த நாமரூபம்னு சொல்லிட்டு. இப்போ இதானே லோகத்தில் எல்லோரும் சுற்றிட்டு இருக்கிறோம். பொதுவாக வேதாந்தத்துக்கு வந்து சாஸ்திரம் படிக்காதவங்களெல்லாம். அதனால் இந்த இதிலும் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்றீங்க? இன்னொரு படிக்கும் நீ மேலேக்கு வரணும். அதுதான் த ஃபைனல் ட்ரூத், ரியல் ஈஸ்வர ஸ்வரூபம்னா என்ன தெரியுமா? இப்போது கடவுள் தான் மெட்டீரியல் காசு, கடவுள் தான் இன்டெலிஜென்ட் காசுன்னு சொன்னோமே, அது கரெக்டு தான். ஆனால் என்ன தெரியுமா, கடவுள் தானும் மாறாமல் தான் எப்படி இருக்காரோ அப்படியே இருந்து உலகத்தினை
உலகமாக காணப்படுறாரு. மாறாமே தான் என்னமோ தான் என்ன அந்த கடவுளை பற்றி சாஸ்திரம் சொல்கிறதே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் கடவுள். அதுதான் கடவுள். அப்போது அதை அவர் அது மாறாமே, எந்த ஒரு மாற்றமும் அதில் ஏற்படாமே, ஆனால் உலகமாக காணப்படுறாரு. அந்த காணப்படுறதுனே இதில் கூட இட் இஸ் ஓன்லி ஆஸ் தோ இருக்கிற மாதிரி ஆன மாதிரி, இட்ஸ் ஓன்லி அன் எப்பியரன்ஸ்ன்னா சும்மா தெரியறது. அது ஒன்றும் சத்தியம் கிடையாது. அப்போது சத்தியம் இல்லைன்னு என்ன சொல்லணும்? அதுக்கு மித்யான்னு சொல்லணும். அதனால் எது உங்களுக்கு ஜஸ்ட்டு காணப்படுறதோ, அந்த காணப்படுறதை அதிலும் நல்லது கெட்டது అనేది ரெண்டுக்கு எங்கள் இடமே இல்லை. ஏன்னா அது சும்மா காணப்படுறது தான். உதாரணம் சொன்னால் புரியும். தூங்கிறதுக்கு முன்னாடி தூக்கத்துக்குள்ளே போகும்போது கனவு வருது. கனவு கனவுல நல்லதை பார்க்குறோம், கெட்டதை பார்க்குறோம். யாரு கனவு உருவாக்குனது? ஜாகிரத புருஷனாக இருக்கிற நான் தான் கனவுக்குள்ளே போகிறேன். கனவுக்குள்ளே போனதுக்கப்புறம் நானே என் மனசுனால் கனவுன்னு உருவாக்குறேன். அந்த கனவுல நல்லதை பார்க்குறோம், கெட்டதை பார்க்குறோம். இப்போ சொல்லுங்க, கனவுல இல்லாதது ஆனால் பார்க்குறோம். ஆனால் அந்த கனவு யாருக்கு ஏற்பட்டதோ எனக்கு தெரியறது நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே சும்மா அப்பீரன்ஸு தான், அது இல்லவே இல்லை வாஸ்தவமாக. அப்போது வாஸ்தவம் இல்லாமல் சும்மா காணப்படுறதுல நல்லதாக இருந்தால் என்ன, கெட்டதாக இருந்தால் என்ன? கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அக்செப்ட் பண்ணுறதுக்கு கசக்கும். அப்போது நல்லது கெட்டது இல்லைன்றீங்களான்னு கேள்வி வரும். அப்படின்னா கடவுள் பியாண்ட் திஸ் குட் அண்ட் பேட். சரியா? அதனால் இந்த உதாரணம் முக்கியம். ஜாகிரத புருஷன் கனவுக்குள்ளே போனால் அப்போது நிஜமாக அது எதுவுமே இல்லை. அதனால் இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்? பகவான் அவர் கிரியேட்டரு கிடையாது, உலகத்தின் உருவாக்குனவரும் கிடையாது. கிரியேட்டர் இல்லை, ஜகத்தின் கிரியேட்டும் பண்ணல, இந்த ஜகத்தும் அவர் ஆகலை. பாருங்க, இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாக அப்படி இருக்கும். நம்ம அறிவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கிறது. ஆனால் இந்த மூணாவது படியில் இப்படி புரிஞ்சுக்கினாத ஈஸ்வரனனி எல்லா பிரச்சனைக்கு சமாதானம் கிடைக்கும். தவிர நீ நினைக்கிற மாதிரி அவர் மெட்டீரியல் காசு இன்டெலிஜென்ட் காசுன்னு சொன்னதுனால அங்கே சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கடவுள் மாறலை, நித்திய ஏக சார சத்திய வஸ்துவா அப்படியே இருந்து நித்திய சுத்த புத்த முக்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்த, அதுக்கு பேர் கடவுள்னு வைக்கிறோம். அதனால் கடவுள் இந்த மாதிரிலாம் வார்த்தை உபயோகப்படுத்தணும்னா வேதாந்தம் சொல்லும் போது உடனே நம்ம மனசில் நம்ம இஷ்ட தெய்வத்துடைய ஒரு ரூபம் அப்படி தான் போகும். ஸோ as though he created and he become மாதிரி காணப்படுது. as though உருவாக்கின மாதிரியும் தானே உலகமான மாதிரியும் எப்படி ஒத்துக்கிறதுன்னு ஒன்றும் வேற இல்லை. நம்மளுடைய ஸ்வ அனுபவமான கனவு கிட்ட தான் வரணும். கனவு உருவாக்கின மாதிரி யார்? நானே. கனவுல எல்லாமே நானே தான் ஆயிட்டேன். ஆனால் கனவுல நான் அப்படியே நிஜமாகவே ட்ரீமர் ஆயிட்டேன். என்ன கடவுளே உலகம் ஆயிட்டாரன்னோ. ஸோ கனவுல நானே கணவன் காண்றவனாக ஆயிட்டேன்.
எல்லாமே நானே ஆயிட்டேன். அப்போ என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நான் திரும்பி எழுந்திருக்க மாட்டேன், நினைவுக்கு வர மாட்டேன். ப்ராப்ளம் ஆல் அவுட்டு போயிடுது. ஏன்னா கனவுல போயிட்டா கனவுன்னு அப்படியே ஆயிட்டான், கனவு காண்றவனாவே ஆகி போயிட்டான். ஆகிறது இல்லையா அப்படி? அப்போ பகவான் விஷயத்தில் மட்டும் அதான் சொல்கிறோம், இந்த காணப்படுற நினைவு நமக்கு எது நினைவுன்னு ரொம்ப பெருசாக சத்தியமாக தோணுறதோ இது பகவானுடைய கனவு. டோட்டலாக மொத்தமாக பார்க்கும்போது பகவானுடைய கனவு. இது சும்மா வார்த்தைகள் இல்லைங்க. இப்போ 9வது அத்தியாயத்துக்கு வர போகிறோம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கன்ஃபார்மாக நல்ல இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கினாதான் இனிமேல் வரப்போகிற அத்தியாயங்களுடைய எல்லாத்தையும் சாராம்சம். ஏன்னா மிடில் பார்ட் ஆஃப் தி பகவத்கீதைக்கு வந்துட்டோம். 9வது அத்தியாயம் எனக்கு ஆரம்பிக்க போகிறது. அதனால் ஸோ கனவுல இருக்கும்போது கனவு காணுறவனும் நீ கனவு காணறேன்னு சப்போஸ் கனவுல யாராவது வந்து சொன்னால் கூட நம்புவானா? இல்லை, யாரும் வந்து சொல்கிறது இல்லை. நானே கனவுல இருக்கும்போது எனக்கு நான் கனவு பார்க்குறேன்னு எனக்கு கனவுலேயே தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ எப்போ தெரியறது? கனவு த ட்ரீமர் கேன் நெவர் பிலீவ். பிகாஸ் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்பவே முடியலை சார். சார் கிரியேஷன் இல்லைன்றீங்களா? எதுவுமே ஆகலைன்றீங்களா? ஆமாம், கடைசியில் அதுதான். எதுவுமே ஆகலை, எதுவுமே நடக்கலை, எதுவுமே உருவாகலை. ஆனால் தெரியறது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் கனவு காண்றவனோ நான் கனவு காண்றேன்னு அவனுக்கு தெரியல. அங்கே வந்து யாராவது சொன்னால் கூட அவன் நம்ப மாட்டான். எப்போ நம்புவான்? எப்போ தெரியறது அவனுக்குன்னா அவனாக கனவுல வந்து முடிச்சுட்டு நினைவுக்கு வந்தாதான் அந்த முடிச்சுக்கணும், ஏந்திருக்கணும். கனவுலேருந்து ஏந்திருக்கணதுக்கப்புறம் எல்லோருக்கும் தெரியறது அது சும்மா கனவு தான். கனவுல நல்லதே நடந்துச்சு, கெட்டதே நடந்துச்சு, எல்லாமே ஆயிடுது கனவுல. ஆனால் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே இல்லை, சுத்த போய். ஆனால் காணப்பட்டது அனுபவப்பட்ட மாதிரி இருக்கு. சரியா? அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஜாகிரத அவஸ்தை கூட கனவனி சொல்லணும்னா, கனவனி புரிஞ்சுக்கணும்னா, சொல்ல வேண்டாம் யாருக்கு, நமக்கு புரியணும்னா எப்போ ஞானோதயம் ஆகிறதோ, இங்கே ஞானோதயம் ஆகிறதுக்கு நம்ம முடிச்சுட்டு தானே இருக்கோம் சார், ஏந்திரிச்சு தானே இருக்கிறோம். ஆனால் கூட திரும்பி நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் வந்து தட்டி அனுப்பணும். அந்த தட்டி அனுப்புகிறவர் தான் குரு. தட்டி அனுப்பிட்டு அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் சாஸ்திரம். அப்பா பாரு, நீ நினைவனே இன்னொரு கனவுலோ இருக்காய், உன்னுடைய ஸ்வரூபம் என்ன புரிஞ்சுக்கோ. உன்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம், நீதா ஈஸ்வர ஸ்வரூபம். அதனால் நீ வேறு ஈஸ்வரன் வேறே நினச்சிக்கிட்டு ஈஸ்வரனை எங்கோ வச்சுட்டு அவர் மெட்டீரியல் காசு, அவர் சத காசு, இந்த காசுன்னு சொல்லி அங்கங்கே தேடி கொடுப்பக்காது. ஏந்திரு, ஞானோதயம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஞானோதயம் ஆனாதான் இதை நம்ம ஒத்துக்க முடியும். வேறே எந்த வடியும் கிடையாது. நான் தபஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் இல்லை. இந்த பேச்சு குரு கிட்டேருந்து கண்ணு திறந்து நினைவில் ஒடுங்க சிரவணம் பண்ணி புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு எதுவுமே வேறே செய்ய வேண்டியல, புரிஞ்சுக்கணும். ஓ, சும்மா ஆக்செப்ட் பண்ணுறதில்ல, முதல்ல அப்படி ஆக்செப்ட் பண்ணும். ஆனால் திங்க் பண்ணி பாரு, உன்னோட அனுபவம் கனவு பற்றி திங்க் பண்ணிட்டு பார்த்து. ஸோ இப்போது என்ன ஞானம் வரணும்? இந்த ஞானம் வந்து இந்த ஞானம் வரலைன்னா இது நினைவு கனவனே ஒருக்காகவும் இல்லை. உபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட்டான பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா అనేది நம்மளால் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஞானம் வந்தாதான். என்ன ஞானம் வரணும்? நிர்குண ஈஸ்வர ஞானம்.
நிர்குண ஈஸ்வர ஞானம். அந்த நிர்குண ஈஸ்வர ஞானம் வந்தாதான் அது முடியும். அதனால தான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் அந்த நிர்குண ஈஸ்வர ஞான விஷயம் சொல்ல தொடங்குறார். புரிஞ்சுதா? அப்புறம் ஸோ படிப்படியாக முதல்ல ஒரு ஸ்டெப்புன்னு பிரேக் பண்ணிட்டு வந்தோம். என்ன பண்ணோம்? இப்போ வரைக்கும் என்ன பேசிட்டோம்? ஏகரூப இஷ்ட தெய்வத்துடைய ஏகரூப ஈஸ்வர உபாசனிலிருந்து அநேக ரூப ஈஸ்வர உபாசனத்துக்கு வரணும். அதையும் தாண்டி நிர்குண ஈஸ்வர ஞானத்துக்கு வரணும். இது உபாசனை சொன்னால் அது திரும்பி ஒரு படி கீழே வர மாதிரி. அரூப ஆர் நிர்குண நிராகார அரூப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இந்த லெவலுக்கு வரணும். இந்த அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகங்கள் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் நிர்குண ஈஸ்வர ஞானத்தினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள. முதல் ஸ்லோகத்தினை இப்போது இந்த பேக்ரவுண்ட் மனசில் வச்சுக்கிட்டு முதல் ஸ்லோகம் படிக்கிறோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத நவமோऽध्यायः. श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमं प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ज्ञात्वा मोक्षसे शुभात्. ஞாபகம் இருந்திருந்தால் நமக்கு சட்டுன இந்த கனெக்ஷன் ஒன்று தெரியணும். என்னது? ஞான விஜான சகிதமனே வார்த்தை. அப்புறம் இதம் அனே வார்த்தை. இதம் என்ன? திஸ் என்றார். திஸ் என்ன? அப்புறம் 8வது அத்தியாயம் முடிச்சாச்சுன்னா அங்கே பிரயாண காலே மனசாச்சல் அதெல்லாம் சொல்லிட்டு அங்கே அப்புறம் அந்த கிரமமுக்தி பற்றி சொல்லி சகுண நிஷ்காம சகுண உபாசகரை பற்றி சொல்லி அப்புறம் இங்கே அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்கல. ஆனால் கிருஷ்ணரே பேசிகிட்டே இருக்கிறாரு மறுபடியும். அந்த பேசும்போது திடீர்னு இதம் என்றார். இதம்னா திஸ்ஸன் என்ன? இப்போ சொல்லி முடித்த அந்த கிரமமுக்தி பிரம்மலோகம் போகிறது அதுதான் மோட்சத்துக்கு அது ஒன்றுதானா வழின்னு சொல்லிட்டு நினச்சிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வேளை சந்தேகம் வருமோ? ஆனால் நானும் முதல்லேருந்து 2வது அத்தியாயத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு விஷயத்தினையும் நானும் பேசிகிட்டே இருக்கிறேன். அது ஞாபகம் இருக்கோ? என்னது? இந்த கிரமமுக்தின்னு சொல்லிட்டு யோகமும் சாதனா ரொம்ப அந்த பிராணத்தினை மேலே கொண்டு போகிறது, அப்படி பண்ணுறது, இது பண்ணி அப்புறம் பிரம்மலோகம் போகிறது. பிரம்மலோகம் போய் அநேக வருடங்கள் அங்கே பிரம்மாஜி கூட கிளாஸு எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் போகிறது தேவையில்லை. இன்னொன்று இருக்கு. உண்மையானது தேர் இஸ் அனதர் வே. தெரியுமா? இங்கே இப்போவே இந்த சரீரத்திலேயே நீ சத்யோமுக்தி அடையலாம். அதனால் அது ஒன்று தான் வழின்னு சொல்லிட்டு ஏமாந்து போதுக்காது. அது மட்டும் இல்லை, இது சௌரியம். இங்கே இந்த சரீரத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே முக்தி அடையிறது, மோட்சம் அடையிறது, சத்யோமுக்தி அடையிறது அது நல்லது. இது ஈஸியாக இல்லைன்னா யோகமணி அதன்னு சொல்லிட்டு கடைசி காலம் ஞாபகம் வச்சுக்கணுமா, அப்படி போகணுமா, மூச்சு மேலே கொண்டு வரணுமா, தலைமையில் கொண்டு வரணுமா, எதுக்கு இவ்வளோ சிரமம்? ஆனால் இன்னொன்று இருக்கு. அது அசல் என்ன சொல்ல விரும்புறது சாஸ்திரம் வேதாந்தம் கடைசியிலன்னா இதுதான். அதனால தான் இந்த இதம் இது
ரெண்டாவது அத்தியாயத்திலிருந்தே ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறதுக்கு சரியா கனெக்ஷன் இருக்கணும். அப்படி என்ன கடைசியில் ரெண்டாவது அத்தியாயத்திலேயே அந்த பிரம்மஜானி ஸ்திதப்பிரஜனுடைய லட்சணங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்து பகவானும் கடைசி 72வது ஸ்லோகத்தில் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி அங்கே கூட ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி அந்த காலம் அనే வார்த்தை இங்கே வந்துச்சு. 8வது அத்தியாயத்தில் மெயின் ஒரு டாப்பிக்கை நடுவில் அது பேசப்பட்டது. ஆனால் முக்கியமாக இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுசரிக்க வேண்டிய வழி. என்னாகும்? பிரம்ம நிர்வாணம் உச்சதி ரிச்சதி. அதனால பிரம்ம இங்கே தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்குவான் பாருங்க, அங்கே இருக்கு. நீங்கள் அப்படி பார்த்துட்டே வந்த 3வது அத்தியாயம் ஆஃப்கோர்ஸ் கர்மயோகத்தை பற்றி நல்ல சொல்லி, அப்புறம் 4வது அத்தியாயம் அங்கே பார்த்தீங்கன்னா நஹி ஞானேன சதுருஷம் பவித்ரமிஹ வித்யதே. ஞானம் வார்த்தைக்காக இதெல்லாம். அப்புறம் ஸோ இதனால தான் ஞானாக்னிதக்த கர்மாணம் பஸ்மசாத் குருதே ததா. அக்னி மாதிரி ஞானத்தினால சர்வம் அஜ்ஞானம் போயிடும் அப்படின்னார். அப்புறம் 5வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தா அங்கே கூட பல இடத்துல இந்த விஷயத்தினே உறுதியாக சொல்கிறார். ஞானே நது ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தினை பற்றி பாராட்டினார். அப்புறம் 6வது அத்தியாயத்தில் வந்தால் அங்கே கூட நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தின் ஃபோக்கஸ் பண்ணி ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வா யதி வா துக்கம் அப்படின்னு சொல்லி அந்த யோகி சர்வஸ்திதம் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன பாருங்க. அப்புறம் 7வது அத்தியாயத்தில் கூட பகவான் வந்து முக்கியமாக 7வது அத்தியாயத்தில் பார்த்தா கூட இதே இங்கே 9 அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் என்ன வார்த்தைகளோ ஞானம் தேகம் சவிஜானம் வக்ஷாமிய அசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்னத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. எது தெரிஞ்சுக்கினதுக்கு ஞானம் விஜானம் ரெண்டுத்தினை பற்றி நானும் உனக்கு நல்லா விவரித்து சொல்ல போகிறேன். எது தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்லை, நீ எங்கேயுமே போக வேண்டியது செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆரம்பித்த 7வது அத்தியாயத்துக்கு பேரே ஞான விஜான யோகம். ஆனால் நடுவில் அது கொஞ்சம் டாபிக் டீவியேட் ஆன மாதிரி என்ன அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. அதான் சந்தேகம் வந்துச்சுன்னா பகவான் அங்கே ஒரு சைடு டாப்பிக்கை கிரமமுக்தி பற்றி சொல்ல வேண்டியது ஆயிடுது. சரியா? கிரமமுக்தியில் போகிறவங்க இருக்காங்க, போகட்டும், அது சிரமம் கஷ்டமானது. அதனால நடுவில் 8வது அத்தியாயத்தில் அது 8வது அத்தியாயத்தில் கூட இந்த விஷயத்தின் உடலை நீங்கள் கடைசி 8வது அத்தியாய கடைசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வேதேஷு யக்னேஷு தபஸ்சு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, கவிம் புராணம் அனுசாசிதாரம் அணோரணீயான் அகமேவ தத்வத் அப்படின்னு அங்கேயும் அந்த ஈஸ்வரனுடைய நிஜ ஸ்வரூபம் என்னது நிர்குண நிராகார ஸ்வரூபம் அங்கேயும் விவரிச்சார். ஸோ எங்கேயுமே அந்த டாபிக் உடலை நடுவில் உனக்கு சந்தேகம் வந்து கேள்வி கேட்டதுனால இறந்து போகும்போது அவன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அப்படி இறந்து போனால் அவன் எங்கே போவான், இதெல்லாம் கேட்டேன். இதெல்லாம் யாருக்கன்னா இன்னும் தான் சரீரமணி ஜீவபாவமணி இருக்கிறவனுக்கு
அப்புறம் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் நிர்குண நிராகார ஸ்வரூபம்னு ஒத்துக்காமே இங்கே வேதாந்தம் படிக்காதவனுக்காக சரி அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறான் நிஷ்காமமாக சகுண உபாசனை ஸோ போட்டுமே பிரம்மலோகம் போய் போவான். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அர்ஜுனா. அதுக்காக வேதாந்தம் இல்லை. போஸ்தமஸுக்காக யார் பார்த்தா, யார் கண்டா, யாராவது ஒருத்தர் அப்படி போயிட்டு நான் பிரம்மலோகம் போயிட்டு வந்தேன் முக்தி அடைஞ்சானோ, இல்லை வேறு சாதாரண நான் ஸ்வர்கலோகத்தை போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்தானோ, ஓகே பித்ருயானில் போனால் ஸ்வர்கலோகத்தை போயிட்டு திரும்பி வருவாங்கன்னாரு. பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுனான்னு சொன்னார் இல்லையா? ஸோ யார் பார்த்தாங்க? யாராவது அப்படி போய் பார்த்துட்டு வந்தான்னு சொல்கிறவங்க இருக்காங்களோ? ஆனால் இப்போ நம்ம பேச போகிற அர்ஜுனா, நான் சொல்லித்தரப்போகிற இந்த பிரம்மஜானம் சத்யோமுக்தி இங்கே இப்போவே இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாம் உபயோகப்படுத்திட்டு நீ அடைஞ்சாச்சுன்னா இது கேரண்டி உனக்கே தெரியும், உனக்கு நீ தான் எவிடென்ஸு. ஸோ பாருங்க, இப்போ கனெக்ஷன் அப்போது 7வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து சொல்லணுமனி தொடங்கின அந்த விஷயம் அங்கே 8வது அத்தியாயத்தில் கொஞ்சம் சைடு ட்ராக்கில் போன மாதிரி ஆயிடுது. ஆனால் பகவான் மறக்கலை. ஏன்னா அவர் பகவான். அதனால் அவர் உத்தேசம் அதுதானே. அதனால் அந்த 7வது அத்தியாயத்தில் என்ன வார்த்தைகளை சொல்லி வச்சு ஆரம்பித்தாரோ அதே மாதிரி வார்த்தைகள் இங்கே. இது நல்லா புரிஞ்சுக்கணும், பி அட்டென்டிவ். ஏன்னா 9வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இட்ஸ் சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் தி பகவத்கீதா. அப்படி ஸோ இனிமேல் த தாட் இஸ் கோயிங் டு பி பில்டப் வெரி நைஸ்லி. ஸோ ஈஸ்வர ஸ்வரூபம் இனிமேல் ஒரு வாட்டி இது எல்லாமே கேட்டால், இப்போ நான் கொடுத்த இன்ட்ரடக்ஷனே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சேன்னா இனிமேல் நம்ம எங்கே போகிறோம், என்ன படிக்கிறோம், வேதாந்தம்ன்றோம், பகவத்கீதைன்றோம், அப்புறம் கடவுளை பற்றி இன்னும் அந்த மாதிரி சந்தேகங்கள் பயமும், அப்புறம் அப்படி கடவுளை வீட்டில் வச்சுக்க வேண்டாம், உங்கள் இஷ்ட தெய்வத்தனை ஸ்மரணம் பண்ண வேண்டாம், அப்புறம் பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அப்படின்னா ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் நீ எது செய்யறதுக்காக அதெல்லாம் ஆரம்பித்தோமோ சொன்னோம் இல்லையா, லிக்விட் டயட் டு செமி சாலிட் அண்ட் செமி சாலிட் டு சாலிட். நவ் சாலிட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் த அல்டிமேட் பெனிஃபிட் ஆஃப் இட், பலம். அப்போது ஒரு சந்தேகம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், வித் டோட்டல் கன்விக்ஷன் இந்த பிரம்ம விசாரத்தில் ஈடுபடணும். அப்போது இந்த விஷயங்கள் நல்லா இப்போவே புரிஞ்சிடும், இப்போவே நமக்கு அந்த அனுபூதி ஏற்படும். அப்படி ஏற்படணும்னா ஸ்ரீ பகவானுவாச்ச அப்படின்னு சொல்லும் போதே பகவான் சாட்சாத் இது ஒரு காலத்தில் ஒருத்தருக்காக அர்ஜுனனுக்காகவோ யாருக்கோ சொல்லி கொடுத்த சத்தியம் இல்லை. அப்போ சத்தியம், இப்போ சத்தியம், எப்பவுமே சத்தியம். வேத வாக்கு பகவான் சாட்சாத். இப்போது அந்த ஸ்ரீ பகவான் வாச்சான்னு சொன்னாவே பகவான் இறங்கி நம்ம நாக்கு மேலே உட்கார்ந்திருக்கார். நாக்கு மேலே உட்கார்ந்தவர் அப்புறம் காது மூலமாக ஹிருதயத்துக்கு உள்ளே போக மாட்டாரா? ஹிருதய நாடி, கர்ண நாடி மூலமாக ஹிருதயத்துக்குள்ளே போவார். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பாருங்க, இதம் பார்த்தீங்களா, இந்த இதமனே சப்தத்துக்கு கரெக்டாக அங்கேயும் இதம் ஞான விஜான சகிதமன் அங்கே அதே. ஸோ இதம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தூன்னா உண்மையாக கண்டிப்பாக இதுதான் வழி, இதுதான் மனுஷனு பிரயத்தனம் செஞ்சு ஒரு ஆத்தியாத்மிக சாதகனும் வேதாந்த சாஸ்திரம் சிரவணம் பண்ணி அடைய வேண்டியது. அப்படிப்பட்ட இந்த அல்டிமேட் நாலேஜ் சத்யோமுக்திக்காக எது
ரொம்ப அது வந்து நான் உனக்கு தே பிரவக்ஷாமி, நான் உனக்கு பிரவக்ஷாமி, அப்ரவீமி என்ன சொல்கிறேன்னு ஏதோ சொல்லலாம், சில இடத்துல அப்படி ஒரு கட்டோபனிஷத்தில் அங்கே இல்லை. ஆனால் பிரவக்ஷாமின்னு சொன்னால் பிரகர்ஷணேன வக்ஷாமி, நீ புரிஞ்சு உனக்கு புரிய வைப்பேன், நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் விடமாட்டேன். பாருங்க, பகவான் வந்து ஏன்னா அவருடைய டீச்சிங் அவர் மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். அவருடைய குழந்தைகள் தானே நம்ம எல்லோரும். ஸோ எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு பிரபக்ஷாமி ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஐ வில் டீச் யூ. எப்படி பிரகர்ஷணேன வக்ஷாமின்னா மறுபடியும் ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது உனக்கோ, நீ அந்த ஞானம் அடைஞ்சுதாகணும். ஐ வில் see that you will get it. ஸோ பாருங்கள் பகவானுக்கு எவ்வளோ கருணை, கன்சர்ன். ஏன் உனக்கு அப்படி விரும்பி நான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னால், இப்போது அந்த ஞானத்தோட பெருமை சொல்லும் போது பாருங்கோ, என்னது குஹ்யதமமான ஞானம். குஹ்யதமமான ஞானம் அப்படின்னா த டாப் மோஸ்ட் சீக்ரெட். குஹ்யமன்னா ரகசியம், தமமன்னா சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. இது புரிஞ்சுக்கணுமன்னா நமக்கு அடுத்த ரெண்டு என்னன்னு தெரியணும். குஹ்ய சாஸ்திரம், குஹ்யதர சாஸ்திரம், குஹ்யதம சாஸ்திரம். இது வந்து ஒரு ஆங்கிளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு பாருங்க, குஹ்ய சாஸ்திரமன்னா குஹ்யமன்னாவே ரகசியம்தான். இது எப்படி எடுத்துக்கிறோமன்னா வியாபகாரிக்க லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வயத்து பொடுப்புக்காக தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து குஹ்ய சாஸ்திரம். ஏன் சார் அது ரகசியம் பண்ணுறீங்கன்னு? ஆமாம், நீ ஸ்கூலுக்கு போகாமல் கம்ப்யூட்டர் படிக்காமல் நீ இன்ஜினியர் ஆகிடுவியா? அது சீக்ரெட்டாக தான் இருக்குது, உனக்கு தெரியாமே. அப்புறம்தானே நீ வந்து அது வாத்தியார்கிட்ட போய் படித்து தெரிஞ்சுக்கிற. அது போய் படிக்காத வரைக்கும் சீக்ரெட்டாக இருக்க. ஸோ குஹ்ய சாஸ்திரம்னா த வேர்ல்ட்லி நாலேஜ். எது உலக வித்யா, எது வயத்து பொடுப்புக்காக நமக்கு நம்ம காலு மேலே நம்ம நின்றுட்டு சம்பாதிச்சுக்கிறதுக்கு லோக்க சுற்றி என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும் சரியா. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று பண்ணி நான் சம்பாதிக்கிறேன்னு பண்ணக்கூடாது. இந்த வால்மீகி அந்த ரோட் சைடு ராபராக இருந்து வர போகிற பிரயாணிகள் அவங்கள வந்து அடித்து திருடிட்டு பண்ணிகிட்ருக்கான் இல்லையா. அப்போ நாரதர் வந்தார், பாப்பம்னு சொன்னார், அதெல்லாம் கதை. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணல. அப்போது சரி, முதல்ல என்ன கால் மேலே நானும் நிற்கணும், நானும் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று செய்யும்போது லோக வித்யா படிப்பு தேவைப்படுறது. ஸோ அந்த மாதிரி அதையும் கஷ்டப்பட்டு போய் இத்தனை வருஷம் படித்ததானே வருதே, சும்மா வரல. அதனால் குஹ்ய சாஸ்திரம், த மெட்டீரியல் நாலேஜ் which helps to make us to live in the world. இதுன்னு வந்து நான் இப்போது அந்த தர்ம அர்த்த காமங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். அப்படின்னா அர்த்தம், பணம், டு சஸ்டெயின் மை செல்ஃப். ஸோ அதுக்காக உபயோகப்படுற ஞானம் குஹ்ய ஞானம், குஹ்ய சாஸ்திரம். அடுத்தது குஹ்ய தர சாஸ்திரம். அடுத்த லெவல் என்னென்னா, அது மட்டும் இல்லைப்பா, அந்த நீ சம்பாதிக்கிறது வந்து அர்த்தம்காக படித்தே ஏதோ லோக வித்யா, அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறையே தர்மத்தோட சம்பாதி, அப்புறம் தர்மத்தோட காமத்தன் அனுபவின்னு சொல்லிட்டு அங்கே தர்மம் అనేది ஒன்று கொண்டு வந்து வச்சு, அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அப்புறம் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி பெரியவங்களுக்கு கூட மதிப்பு கொடுக்கணும், பெரியவங்களனே வயசானவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், பார்க்கணும் அவங்களனே. அப்புறம் இப்படியெல்லாம் சில வேல்யூஸ் அதெல்லாம் சொல்லி தர்மத்தை பற்றி சொல்லி, அந்த தர்மத்தோட அடிப்படை தான் இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் சொல்லி, நீ அப்படிப்பட்ட தர்மாத்மாவாக
நீ அனுசரித்து வாழ்க்கை நடத்திட்டா உனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லி, அந்த புண்ணியத்தினால நீ வந்து மேலே லோகங்களுக்கு போய் கூட அங்கே சுகம் அனுபவிக்கலாம்னு சொல்லி, இப்படி பலது எல்லாத்தையும் பற்றி கர்மகாண்டா, அப்புறம் இந்த தர்மமும் சத்தியமாக இருக்கணும், சத்தியம் பேசணும், இதெல்லாம் ஹிம்சை பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து குஹ்யத்தர சாஸ்திரம். இதுனி கூடவே குஹ்ய சாஸ்திரம் படிக்கும்போதே அம்மா அப்பாவது சொல்லித்தரணும், தனியாக இந்த மாதிரி வாத்தியார்கள் சொல்லித்தரணும். சொல்லிட்டு அந்த தர்மம் అనేది கூடவே வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வாழறதே, அப்படி வாழறதே, அந்த ஞானம் அந்த விஷயம் வந்து குஹ்ய தரம். ஏன்னா அது கொஞ்சம் ஹையர், செகண்ட் லெவல், அது முக்கியம். குஹ்யம், குஹ்ய தரம். பட் இது ரெண்டுமே கூட எதுக்கு? அர்த்தம், தர்மார்த்தம், தர்மம் இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இல்லை, மோட்சம் அடையிறதுக்கு. அதனால் குஹ்யதமம், த சுப்ரீம் மோஸ்ட், த சீக்ரெட், ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமானது. ரகசியம் అనేది எதுக்குன்னா இதையும் ரொம்ப சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இப்படி ஒன்று இருக்கேன்னே தெரியல. சாஸ்திரம் எல்லாம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது. பாரதனில் பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு பகவான். பாரதனில் ஏதோ கதெல்லாம் தெரியும் மக்களுக்கான, அதில் ஒரு பகவத்கீதை అనేది இருக்குதாமா, அங்கே கிருஷ்ணர் பேசிட்டாராமா, அது படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன பேசிட்டாரு? யாராவது முயற்சி பண்ணுறாங்களோ? கொஞ்சம் பேர், நம்மளை மாதிரி. இதுக்கு பகவான் ஈஸ்வரன் அனுகிரகத்தினால. ஸோ இந்த குஹ்யதம சாஸ்திரம் படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டோம், விரும்புகிறோன்னா பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார், பேச வைக்கிறார். இதுக்கு மேலே இன்னொரு அனுகிரகம் என்ன இருக்குது? ஏன்னா இது டாப் மோஸ்ட். இதுக்கப்புறம் இன்னொன்று அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. உனக்கு எல்லா பிரச்சனைகளும், சோக மோக துக்கம் பயம் எல்லாமே போயிடும். அதனால் இது குஹ்யதமமானதே. அப்படிப்பட்ட இதில் ஞானமும் விஜ்ஞான சகிதம் ரெண்டு பார்ட்ஸு. நான் தியரிட்டிக்கல்லாகவும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் அது ப்ராக்டிக்கலாகவும் நீ இங்கே உன் அனுபவத்துக்கு கொண்டு வர மாதிரியும் ப்ராக்டிகல்ஸும் நடத்துவோம். ஸோ ஞானம் விஜ்ஞான சகிதம். ஓகே, உன்னுடைய ஸ்வ அனுபவமாக, அபரோக்ஷ அனுபூதியாக. ஓகே, ஸோ ஞானம்னா அந்த நிர்குண ஈஸ்வரனுடைய ஞானம் என்னது, அப்புறம் சொல்லி அங்கே அப்படி சொல்லும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷனே இல்லாத ஒரு அனுபவம், ரெண்டு இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஈஸ்வரனு, நிர்குண ஈஸ்வரன் வந்து நீதான், உனக்குள்ள நானன்னு தோணுற ஆத்மரூபமாக இருக்க நீ. அப்படிப்பட்ட அனுபவம் அதையும் கூட இருக்கிற. ஸோ ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல், ஸ்வ அனுபவம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் வேறு எங்கேயுமே போக வேண்டாம். மிச்சம் எல்லாம் சொன்னமே, சொர்க்கம் இருக்கா இல்லைன்னு தெரியல, அப்புறம் பித்ருலோகம் இருக்கா தெரியல, புண்ணியம் பாப்பம் అనేది எந்த அளவுக்கு எங்கே ஒர்க் பண்ணுறது என்ன అనేది தெரியல, யாரும் பார்க்கல, அது ஒரு பொருள் கிடையாது, லட்டு மாங்காய் மாதிரி. அப்புறம் கடவுள் இத்தனை லோகங்கள் என்னார், யார் பார்த்துட்டு வந்தாங்களோ, புராணங்களும் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஆனால் பார்க்கறது, இருக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுபவத்திலேயே இங்கே நீ வந்து சத்தியத்தினை உணரணும். நல்லா புரிஞ்சுக்குங்கோ. மோக்ஷமோ கலத భువిలో జీవన్ముక్తులు కాని వారలకు. அதனால் எங்கோ ஏதோ அனுபவம்னே நினைக்கூடாது. இப்போ இங்கே நடக்கிற அனுபவமே இதே சத்தியத்தின்னு இங்கே தெல்லம் தெளிவாக இங்கே இருக்கு. இப்போது சத்தியம் இப்போ இங்கே இருக்கு, இங்கே மித்தையும் கூட இருக்கு. அது ரெண்டுத்தையும் பிரித்து சத்தியம் எது மித்தை எதுனது பிரித்து பார்க்கக்கூடிய திறமை அது ஏற்படும். அப்புறம் இது வந்து எத் ஞாத்வா, எதுக்கு இது சொல்லணும், இது குஹ்யதமமான இந்த சாஸ்திரம், இந்த நாலேஜை
சூப்பர் ரிலேட்டிவ், ஹையர், சுப்ரீம் மோஸ்ட், இது டாப் மோஸ்ட், இதுக்கு மேலே இன்னொன்று கிடையாதுன்னு எது தெரிஞ்சுக்கிறதுனால யத்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத், இனிமே உனக்கு ஒரு அசுபமும் ஒரு அமங்கலமும் ஒரு குறையும் ஒரு பிரச்சனையும் சம்சாரமும் எதுவுமே இல்லை உனக்கு அனு உணர போகிறேன். By knowing which you will come to know that you are free, already you are nitya muktaha, free from everything. எதுவுமே உனக்கு ஆகலை, ஆக முடியாது. அப்படிப்பட்ட சத்வஸ்து நீ அனு தெரிஞ்சுக்க போகிறேன். புரியுறதா? அப்படின்னு சொல்லி அசுபாத், any evil, there is no evil, bad or anything for you. அப்புறம் இந்த மாதிரி வேறு எங்காவது கேரண்டி இருக்கா? லோக விஷயங்களில் ஏதாவது நீ இது பண்ணிக்கோப்பா, இந்த பிராயச்சித்தம் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். எவ்வளோ நாளைக்கு? அது சரியாகிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று வந்து நிற்கிறது. அதனால இந்த ரிலேட்டிவ் மித்யா ஜகத் பிரபஞ்சத்தில் யூ cannot ஃபைண்ட் அப்சல்யூட் சொல்யூஷன். வியாபகாரிக்கு இந்த மித்யா பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்ம பிரச்சனைகளுக்கு சாஸ்வதமான பரிகாரம் சொல்யூஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, தேடவே கூடாது, இம்பாசிபிள். அதனால தான் இது வந்து குஹ்யதமம் இப்படிப்பட்ட விஷயத்தினை. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் அர்ஜுனா, உனக்கு சொல்லித்தரேன்னா நீ உனக்கிட்ட நான் ஒரு குணம் பார்த்தேன், அனுசூயவே. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. யாருடைய மனசில் அசூயான்னா பொறாமைன்னு பொதுவாக சொல்லுவோம். அசூயான்னா யாருடைய மனசு புத்தியில் கிரிட்டிக்கல் புத்தி இல்லாதவனு, கிரிட்டிசைஸ் பண்ண புத்தி இல்லாதவனு, அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள்னு பார்க்காதவனும். அப்படின்னா எதுக்கு இப்போ அது கொண்டு வந்து இங்கே சொல்கிறாருன்னா, சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தினை ஏற்றுக்கணும்னு சொன்னால் குரு சொல்கிற வாக்கியங்கள் மேலே நமக்கு அத்தியந்த ஸ்ரத்தா இருக்கணும்னா நீ அனுசூயனாக இருக்கணும். ஸோ அனுசூயவே அப்படின்னா ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை இருக்கிறவனே அனு அர்த்தம். புரியுறதா? ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்போ பகவான் சொல்கிறாருன்னாலும் எத்தனையோ மகாத்மர்கள் சொன்னாங்க அப்படின்னு குரு சொல்லிட்டு இருந்தால் கூட நம்ம கிரிட்டிக்கல் மைண்டுன்னு அர்த்தம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய, குறைகள்னு பார்க்கக்கூடிய, சின்ன ஏதோ குறைகள் இருந்தால் அதை பார்க்கும் தவிர உண்மை என்ன, சத்தியம் என்ன, எதுக்காக இது சொல்கிறாருன்னு அது பார்க்காது. ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கா, ஸ்பெசிமிஸ்டாக இருக்கும். ஒரு டம்ளரில் பாதி பால் கிளாஸ் டம்ளரில் இருக்குன்னா ஒருத்தன் பார்த்துட்டு டம்ளர் பாதி எம்டியாக இருக்குன்னா, இன்னொருத்தன் வந்து டம்ளரில் பாதி பால் இருக்குன்னா, ரெண்டும் கரெக்டு தான் அவங்க சொன்னது. ஆனால் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அந்த மாதிரி தான் இந்த சாஸ்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தைன்னு ரொம்ப நம்ம கிளியராக மனசில் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா 9வது அத்தியாயம் very very important glide. Now we are taking the diversion from here. அத்புதமாக. ஸோ அதனால் அனுசூயவே அப்படிப்பட்ட மனோபாவம் இருக்கிறவனே. யார் மேலே அசூயன்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக அடுத்தவங்கள் நல்லா இருந்தால் தாங்க முடியாது, அசூயப்படுறது. இதில் துவேஷமும் இருக்குது, துவேஷம் மூலமாக அசூயப்படுறது. இல்லைன்னா பொறாமைன்னா அவங்களோட உன்னதி, அதில் இருக்கிற நல்லதை ஏற்றுக்கிறது, ஒத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லாமல் குறைகளனே பார்க்குற புத்தி, அசூய புத்தி. சார் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு எல்லோருக்கும். ஸோ அதனால்
இந்த முக்கியமான அத்தியாயத்தினை இப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது 2வது ஸ்லோகத்தில் இன்னும் ஹைலைட் பண்ணி இதோடைய பெருமை சொல்கிறாரு. குஹ்யதமம்னு சொல்லிட்டாரு. ஓ ரொம்ப சீக்ரெட்டு, சரி ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப சீக்ரெட்டுன்னா ரகசியம் எனக்கு புரியுமோ இல்லை அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான அர்த்தமா இல்லை, அதோட பெருமை இன்னும் பாரு. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ரொம்ப அழகான வார்த்தைகள் வச்சு பகவான் இந்த 2 வார்த்தைகள் வச்சு தான் இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுஹ்யம் யோகமணி பேரு கடைசியில் புஷ்பிகள் வரும். இப்போ நம்ம படிக்கிற இந்த 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். குஹ்யமணி இது ஆல்ரெடி சொல்லிட்டாரு, மறுபடியும் இங்கே சொல்கிறாரு. சரி, என்னன்னா ராஜவித்யா நான் சொல்லித்தரப்போகிற பிரவக்ஷாமி இந்த வித்யா எது ஞான விஜான சகிதமாக இருக்கின்றதோ இது ராஜவித்யா. அப்படின்னா ராஜாக்கள் படிக்கிற வித்யா நினச்சக்கூடாது. வித்யானாம் ராஜா, வித்யகளுக்குள்ளேயே த சுப்ரீம் ராயல் நாலேஜ். அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்டது விடலாமா? அப்படிப்பட்டது வேணும்னு ஆசைப்பட வேண்டாமோ? ஆசைப்படுறோம் நமக்கு கிடைச்சது ராஜவித்யா. ஸோ லோகத்தில் எத்தனையோ வித்தியைகள் இருக்கு, 64 கலைகள் இருக்கு. சாந்தோகோபனிஷத்தில் நாரதர் சனத்குமாரர் அவங்களை சந்தித்து நான் இத்தனை 64 வித்தியைகளும் படித்து எனக்கு திருப்தி வரல, பூர்ணத்துவம் வரல, நிறைவு வரல என்றார். அப்போது சனத்குமாரர் நாரதர் நீங்கள் படித்ததெல்லாம் கூட நீங்கள் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி அறிவிலனே அல்பமேதான் அது எல்லாத்துக்கும் மீறி இன்னொரு பக்கம் தராசுல வச்ச நல்ல வெயிட்டானது இந்த ராயல் நாலேஜ் பூமா வித்யா, பிரம்ம வித்யா, சத் வித்யா அப்படின்னு அங்கே சொல்லுவார். அது மாதிரி ராஜவித்யா, அப்புறம் ராஜகுஹ்யம். ஸோ குஹ்யதமம்னு சொல்லிட்டார் அங்கே. அவுட் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஆல்சோ த ராயல் சீக்ரெட். அது என்ன சார் ராயல் சீக்ரெட்? ஓகே, அப்படின்னு அர்த்தம் அவைலபிளாக இருக்கே ஆனால் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளவு வருஷம் இவ்வளோ படிச்சுட்டு இருந்தாலும் இத்தனை அத்தியாயங்கள் முடிச்சுட்டா கூட நம்ம சிம்ஹாவலோகனம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் எங்கே நம்ம மனசு எங்கே இருக்கு, நம்ம புத்தி எப்படி இருக்கு, சாதனையில் எப்படி இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைன்னா என்ன புரிஞ்சுது, என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், இதெல்லாம் பார்க்கணும். ஸோ சொல்லி கொடுத்தானும் முதல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். சொல்லி கொடுத்தான்னா கூட கேட்குறதுக்கு ஆளே வரமாட்டான். கேட்குறதுக்கு ஆள் வந்தானோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தால் கூட என்ன சொல்லி கொடுக்குறாரோ என்ன கேட்குறாரோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படி எத்தனையோ நாள் சொல்லி கொடுத்தா கூட உள்ளக்கு போய் ஏறறதில்லை. ஸோ ராயல் சீக்ரெட் குஹ்யதமா. அப்போது எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் ஸோ சூப்பர் ஸ்டார் இது அப்படின்னு சொல்லி இப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னால் நம்ம கூட ஓ அப்படியா வேர்ல்டு ஃபேமஸா அப்படின்னு வரும். அது மாதிரி தான் இட்ஸ் எ டாப் மோஸ்ட் சீக்ரெட், தென் ஐ வாண்ட் டு நோ இட். அந்த டாப் மோஸ்ட் சீக்ரெட்னால ஐ வாண்ட் டு நோ இட் அப்படின்னு ஒரு உற்சாகம் வரணும். அண்ட் திஸ் இஸ் த ராயல் பாத், ஹைவே, ராஜவித்யா. அது மாற்றம் இல்லை. இது என்ன தெரியுமா? பவித்ரம், பாவனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி. என்ன? எல்லாத்தையும் பாவனம் பண்ணும். பாவனம் கரோதி பவித்ரம். பவித்ரம் கங்கா ஜலம் பவித்திரம் என்றோம். கர்மகாண்டம் அந்த காண்டம் பண்ணும்போது இங்கே ஒரு தர்ப புல் நாட்டு போட்டு பவித்திர வச்சுக்கிறான். இதெல்லாம் விட்டுடு. அது எல்லாத்துக்கும் மேலே எல்லா
పావనములకెల్ల పావనమయము అదివో అల్లదివో ஸ்ரீஹரிவாசமோ. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமன்ல வந்துச்சு பாவனானாம் ச பாவனம். ஓகே, கோ தர்ம சர்வதர்மாணாம் தர்மோதிகதுமோ மதः கிமுன்முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். அதுதான் பாவனானாம் ச பாவனம். ஸோ பவித்திரமானது. அப்புறம் இதம் பாவனம் பவித்திரம் அண்ட் உத்தமம். பாருங்க, மறுபடியும் சூப்பர் ரிலேட்டிவ் இருக்கிறது. பெஸ்ட் செல்லர், பெஸ்ட் ப்ராடக்ட். இதுக்கு மேலே இன்னொரு பெஸ்ட் అనేది உலகத்தில் நீ சாரீரிகமாக மானசிகமாக பௌத்திகமாக வேறு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நோ மெட்டீரியலிஸ்டிக் ஈக்குவல் கெயின் டு திஸ். தைத்திரோபனிஷத்தில் பார்த்தோம், தேயேஷதம் மானுஷ ஆனந்தாக ஸ்ரோத்ரிய காமஹதச்ச தேயேஷதம் தேவ மனுஷானாம் தேவகந்தர்வானாம் மனுஷகந்தர்வானாம் பித்ரு என்னமோ சொல்லி அவ்வளோ குவான்டிஃபிகேஷன் பண்ணி இந்த பிரம்மானந்த விஷயம். ஸோ உத்தமம். அப்புறம் பிரத்யக்ஷ அவகமம். பிரத்யக்ஷ அவகமம்னா அது நீ இங்கே டைரக்டாக உன்னுடைய இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னால உனக்கு உள்ளே ஏற்பட்ட தெளிவுனால நீ இங்கே சுவானுபவமாக அவரோக்ஷமாக அனுபவிக்கலாம். அவரோக்ஷம், த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யுவர் செல்ஃப் ஹியர் இட் செல்ஃப், நவ் அண்ட் ஹியர். பிரத்யக்ஷ அவகமம், ரிலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் நாலேஜ். அப்புறம் தர்மியம். இது தர்மம் அனே வார்த்தையிலேருந்து வந்தது தான். தர்மியம் அண்ணா இதுதான் ஆக்சுவலாக என்ன தர்மங்கள் செஞ்சாலும் ரைச்சுவஸ்னஸ் எல்லாம் எதுக்குன்னா இந்த ரைட் திங்குன்னு அடையிறதுக்கு சாதிச்சுக்கிறதுக்கு அதுக்கு தான். ஸோ அதனால் இது தர்மியம். இதுதான் அப்போ தர்மம். மனுஷனாக பிறந்த ஒரு ஜீவனுக்கு, சரீரத்தில் இருக்கிற இந்த ஜீவன் ஒரு மனிதனுக்கு இதுதான் தர்மம். ஓகே, மோக்ஷ தர்மம், பாரமார்த்திக தர்மம். ஓகே, அதனால் தர்மியம் அப்படின்னா அர்த்தம் இன்னொன்று ஏதாவது அக்கார்டிங் டு ரைச்சுவஸ்னஸ் தார்மிகமாக. அதனால தான் தர்மம்ல வச்சது தார்மிகம் ஆகிடுது. அப்புறம் இந்த தர்மம் அர்த்தம் தர்மம் காமம் தார்மிகம். ஸோ தார்மிகம்னு ஏதோ தானம் பண்ணுறது அது மட்டும் இல்லை. தார்மிக ஜீவனம்னு இந்த பாரமார்த்திக சத்தியத்தினை மட்டும்தான் என்னுடைய கோல் ஆஃப் த லைஃப்னு இருக்கிறது பேர் தர்மியம். அது மட்டும் இல்லை, இதுதான் சர்வ காலங்களுக்குள்ளேயும் வேதத்துடைய வாக்கியம்னால இது மிகத்த தர்மங்கள் எல்லாம் ஸ்திரீ தர்மம் வேறு, ராஜதர்மம் வேறு, பிராமண தர்மம் வேறு. பீஷ்மர் பகவத்கீதா மகாபாரதంలో யுதிஷ்டருக்கு கடைசியில் சொல்லி கொடுத்த மாதிரி அவ்வா 110 தர்மங்களை பற்றி சந்நியாச தர்மம், கிரகஸ்த தர்மம், இந்த தர்மம், அந்த தர்மம், இத்தனை தர்மங்கள் இருந்தால் கூட அத்தனை தர்மங்களுடைய நோக்கம் அதெல்லாம் பேசி சொல்லி கடைசியில் என்னன்னா இந்த தர்மியம். அந்த வேதத்துடைய கடைசி முடிவு எதுக்கு வேதம் அவ்வளோ பேசி எல்லாம் சொல்லுதுன்னா கம் டு நோ திஸ். அதுக்குனால தான் அந்த தர்மம் இது மாறாதுங்க. மிச்சம் எல்லாமே கூட காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி தர்ம சூக்ஷ்மமும் உபயோகப்படுத்து. அதெல்லாம் அட் த ரிலேட்டிவ் லெவலில் தர்மம் கூட அப்பப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வருது தெரியுமா. ஸோ அதனால தான் மகாபாரதம் அப்படிப்பட்ட சன்னிவேசங்கள் பார்க்குறோம். கிருஷ்ணரே ஆக்ட் பண்ண விஷயங்கள் போய் சொல்லணுமன்றார் அங்கே. ஆனால் அது எப்படி பண்ணணும் అనేది சொல்கிறார். அப்போது அவசரத்துக்கு அங்கே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது இல்லையா. ஆனால் இந்த விஷயம் இந்த தர்மியம்
This is the universal eternal fact. So on the eternal universal fact for all the beings, all the time, in all the places, அப்படிப்பட்ட தர்மியம். அப்புறம் இதில் ஒரு கஷ்டம் இல்லை அர்ஜுனா, சுசுகம். சுகமன்னாவே வெரி வெரி ஈஸி. என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் பண்ணாது. மேக்ஸிமம் ஏதாவது பண்ணுறதுன்னா அன்வைண்டிங் பண்ணுங்கோ. ஏன்னா இது முன்னாடி எல்லாம் பண்ணதெல்லாம் அன்வைண்ட் பண்ணும், இல்லைன்னா பண்ணாமல் இரு. அதனால் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஜஸ்ட்டு நோயிங் இஸ் த பீயிங். கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நீ அது ஆயிடுவாய். பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்லும் போதோ அது சுசுகம் இல்லையோ? தேவையில்லாத 10 விஷயங்களில் மனசுன்னு போட்டு அது பண்ணணுமா இது பண்ணணுமா, ஈஸ்டா வெஸ்டா, அப்புறம் ராகு காலமா ராகு யமகண்டமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடைப்பிட்டு பின்ஷு అని வாஸ்து అని எவ்வளோ. இதில் ஒன்றும் இல்லை. சுசுகம், வெரி ரொம்ப சுகம். அதிசுலபம் ஐயே அதிசுலபம், ஆத்மவித்ய ஐயே அதிசுலபம். அப்புறம் கர்த்தும், இது பண்ணுறதுக்கு கர்த்தும் சுசுகம். இட்ஸ் வெரி ஜஸ்ட் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓன்லி. அப்புறம் இது அவ்யயம், அந்த தர்மியம் அவ்யயமான அவ்யய தர்மியம் அப்படின்னு கூட சேர்த்துக்கணும். அவ்யயம்னா இம்பெரிஷபிள். ஒரு வாட்டி உனக்கு கடிச்சதே நீ உணர்ந்தாயன்னா அப்புறம் போயிடுமோ, குறைஞ்சி போயிடுமோ, வீக் ஆகிடுமோ, அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது. இட் இஸ் எவர் அவைலபிள் அண்ட் எட்டர்னல், இம்பெரிஷபிள். அதனால் அவ்யயம். அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகங்கள்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.